நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அரசியலுக்கு முழுக்கா. அடுத்தடுத்து நடந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள். அண்ணாமலையும் மற்றும் ஒரு குஷ்புவா, அண்ணாமலை அவர்கள் மற்றும் ஒரு நடிகை கஸ்தூரியா, அண்ணாமலை மற்றும் ஒரு நாராயணராவா, அண்ணாமலை அவர்கள் மற்றும் ஒரு ஜனா கிருஷ்ணமூர்த்தியா, அண்ணாமலை அவர்கள் அரசியல் இருக்க போகிறாரா இல்லை அரசியலுக்கு முழுக்கு போட போகிறாரா, பத்திரிகைகள் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு, கல்வி பெருமையை பற்றி பேசுகிறாரு, கல்வி கூடங்களில் போயிட்டு. அதோட இலக்கிய கூட்டங்கள், ஆன்மீக கூட்டங்கள் என்று சொல்லிட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையானது அதிரடியான மாற்றத்தை கண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்பாக தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார். தமிழக அரசியல் களத்தை மட்டும் இல்லாமல் பாஜகனா அவர் தான், தமிழகம்னா அவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழகத்தையும் பாஜகவும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைப்பு கோடாக அண்ணாமலை தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி பாஜகவிலும் அவர் பேசப்படுவதில்லை, தமிழகத்திலும் அவர் பேசப்படுவதில்லை, அமைதியாக இருக்கின்றார். இந்த அமைதிக்கு பின்னாடி அரசியலுக்கு முழுக்கு போடுகின்ற திட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அவர் மேலாண்மை படிப்பு படிச்சிருப்பதாக சுட்டி காட்டியிருப்பார். என்னுடைய மனைவியும் மேலாண்மை படிப்பு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருப்பார். நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் MBA படிச்சிருக்காரு, அவங்க மனைவியும் MBA படிச்சிருக்காங்க, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன். அதனால் அண்ணாமலையும் அவங்க மனைவியும் ஒன்றா சேர்ந்து மேலாண்மை நிறுவனம் நாங்கள் தொடங்க போகிறோம், அதன் மூலமாக புதிதாக தொழில் தொடர்புகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பல வழிகாட்டுதலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அண்ணாமலையும் அவங்க மனைவியும் சேர்ந்து மேலாண்மை நிறுவனம் தொடங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் அரசியலில் ஜொலிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாத நான் பால் பண்ணை வைக்க போகிறேன், அதற்காக PMEGOயில் பார்த்தீங்கன்னா கடன் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக கடன் கிடைக்கும், அதனால் பால் பண்ணை வச்சுட்டுன்னு வச்சுங்களேன் இன்னும் மக்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். மொத்தத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு இணை தொழில் இருக்கத்தான் செய்யணும். ஏன்னா அந்த தொழிலிருந்து வருகின்ற வருமானத்தை எடுத்து தான் அரசியலே செய்ய முடியும். எவனும் இலவசமாக 24 மணி நேரம் பணம் கொடுத்துட்டுருக்கவே மாட்டான். ஏன்னா ஆளுங்கட்சியாக தமிழகத்தில் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணி அண்ணாமலை அவர்கள் என்ன பணம் சேர்த்து வச்சுருக்காரா? அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யணும், அரசியலுக்கு இருந்துக்கிட்டு. ஆனால் முக்கியமாக நான் மேலாண்மை நிறுவனம் தொடங்க போகிறேன்பா, நான் படிச்சிருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு ஒதுங்குற மாதிரியே தெரிகிறது. இரண்டாவது, பால் பண்ண வைக்க போகிறேன், மாற்றத்தை உண்டு பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண்மையில் எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். அரசியலுக்கு இடையில் நான் இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்கக்கூடிய வீதி லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம், அதனால் அவனுடன் சேர்ந்து இயற்கை வேளாண்மையை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அதில் தன்னார்வ தொண்டர்களை இணைத்து அந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனால, அது மட்டும் இல்லாமல் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எந்த இடத்திலும் நான் அரசியலை பார்த்துக்கிட்டே பால் பண்ணையும் பார்ப்பேன், இரண்டாவது இயற்கை வேளாண்மையும் நான் முன்னெடுப்பேன், அதையெல்லாம் தாண்டி மேலாண்மை நிறுவனம் தொடங்க போகிறேன் இல்லையா, அதையும் கவனிப்பேன். நான் மற்றும் ஒரு சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா சந்திரபாபு நாயுடு தான் பார்த்தீங்கன்னா இருக்கின்ற முதலமைச்சர்லேயே பணக்கார முதலமைச்சர். அவர் தான் இரிட்டேஜ் என்ற பால் நிறுவனத்தையே உருவாக்கினார். இன்றைக்கி இந்தியாவில் 2வது பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிற்குது. அவருடைய சொத்து மதிப்பே பார்த்தீங்கன்னா 938 கோடி. அரசியல் தலைவர்களாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது என்றெல்லாம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே அரசியலில் இருக்கலாம். ஆனால் அவங்க பிஸ்னஸ் என்கின்ற போது ஒரு துறையில் மட்டுமே கால் பதிக்கின்றார்கள். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விவசாயம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 24 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற தொழிலுக்கெல்லாம் போனோம்னா குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வேலை செய்யலாம்,
பொறுப்புகளை மற்றவங்கிட்ட கொடுத்துடலாம். எப்போ நாளைக்கு காலைல வர பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், அதிலும் இயற்கை விவசாயம் என்ற பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தி பூச்சியை கட்டுப்படுத்துவான். ஆனால் நாம் இயற்கை முறையில் பூச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். அதனால் இயற்கை வேளாண்மை என்பது ரொம்பவே கடினம். விவசாயமே கடினம் என்கின்ற போது இயற்கை வேளாண்மை என்பது ரொம்ப கடினம். அதை நான் எங்கள் குழுவினருடன் நான் சேர்ந்து செய்ய போகிறேன்னு சொல்லுகின்ற போது முழு நேர விவசாயியாக மாற போகிறாரா? விவசாய நிலம் வேறு வாங்கியிருக்காரு, பேங்க்கில் கடை வாங்கி, அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மேலாண்மை நிறுவனம் என்கின்ற போது விவசாயத்தை முடிச்சுட்டு மேலாண்மை நிறுவனத்தில் போய் தொழில் தொடர வர்றவங்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். நிறுவனத்தை தொடங்கிட்ட என் மனைவி பார்த்துக்குவாங்க, 10 பேர் வேலைக்கு போட்டேன் அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை ஏன் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தை தொடங்கணும்? அதனால் அந்த நிறுவனத்தில் ஆலோசனை வழங்கக்கூடியவரா, நிதி வழங்கக்கூடியவரா அண்ணாமலே இடம்பெற்றிருப்பார் போல் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியலுக்கு முழுக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பண்ணையார்னு சொல்லுவாங்க நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்களை. அவரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியலில், அதுவும் குறிப்பாக பாஜக மாநில தலைவராக இருக்கின்றார். அவர் மாதிரி அண்ணாமலை செயல்பட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்லாம் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தான்ப்பா மற்ற வேலையை பார்க்குறாரு. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பல கமிட்மெண்ட் வச்சுக்கிறாரு அப்படின்னு என்ன தோன்றுகிறது. பாஜகவில் ஏற்கனவே தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக இருந்தவர் நாராயண ராவ். அவரும் இப்படி தான் அரசியலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கினார். தலைவர் பதவியிலிருந்து அவரை மாற்றிட்டாங்க, வேற ஒருத்தர் தலைவராக போட்டாங்க. அவரும் திரைப்படத்துறை என்று சொல்லிட்டு, கல்வி என்று சொல்லிட்டு, சமுதாய பணி என்று சொல்லிட்டு, விவசாயம் என்று சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து பாஜக அரசியல் விட்டு அப்படியே ஒதுங்கிட்டார். தலைவராக இருக்கின்ற வரைக்கும் நாராயண ராவ் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தார். அதற்கு பிறகு தலைவர் பதவி எடுத்த உடனே அண்ணாமலை மாதிரி அமைதியாக இருந்தார். அவரும் கடைசியில் தொழில் நிறுவனங்களை தொடங்கி அந்த பக்கம் நகர்ந்துட்டார். அதற்கு பிறகு ஜனா கிருஷ்ணமூர்த்தி, அவர் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவராகவே இருந்தார் 2001 2002 வரைக்கும் நினைக்கிறேன். ஆனால் அவரும் அப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு பால் பண்ணை, அப்புறம் கல்வி நிறுவனங்கள், விவசாயம் என்று சொல்லிட்டு அவரும் அப்படியே நகர்ந்து 2007 இறந்தே போயிட்டார். ஸோ இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கன்னா விவசாயத்தை நோக்கி நகர்கின்றாரோ, பால் பண்ணையை நோக்கி நகர்கின்றாரோ, மேலாண்மை நிறுவனத்தை நோக்கி நகர்கின்றாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன் இது நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, குஷ்பு அவர்களுக்கு தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் பதவி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் குஷ்பு அவர்களை நம்மளால் பார்க்கவே முடியல. என்ன செயலாற்றுகின்றார்கள் என்று தெரியல. தமிழகத்தில் தேர்தல் நெருக்கத்தில் வந்தாச்சு. இனியும் பார்த்திங்கன்னா குஷ்பு போன்ற பிரபலமானவர்கள்லாம் பொறுப்பு வாங்கிக்கிட்டு ஒதுங்கி நிற்பதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வேட்பாளராக போட்டால் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெறுமா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அமைதியாக இருப்போம். இல்லைனா நம்ம குடும்ப தொழிலை பார்ப்போம் அப்படின்னு குடும்ப தொழிலை பார்த்துட்டாங்கன்னு தெரியல. பல விமர்சனங்களுக்கு மத்தியில், பல போராட்டங்களுக்கு மத்தியில் நடிகை கஸ்தூரி அவர்கள் கடைசியில் பாஜகவில் சேர்ந்தாங்க. பொறுப்பு இன்னும் கொடுக்கலனா கூட ரொம்ப பிரபலமானவங்க. ஆனால் நடிகை கஸ்தூரி அவர்களை அரசியலில் பார்க்க முடியல. அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கின்ற வரைக்கும் எவ்வளவு ஆவேசம், எவ்வளவு அதிர்ச்சிகள். ஆனால் இன்றைக்கி குஷ்பு மாதிரி, கஸ்தூரி மாதிரி அவரும் ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கிட்டாரோ என்ற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா குஷ்பு மாநில துணைத் தலைவராகவே இருந்தாலும் அவரை டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்துவதில்லை அகில இந்திய தலைமை. அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய செயற்கை உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் தொடர்பாக நன்றாக கற்று அறிந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய ஆலோசனை கூட்டத்தில் போய் கலந்து கொள்ளவே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பல முக்கிய தலைவர்கள் போனாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக இணைகின்ற போதும் சரி, தலைவராக பொறுப்பேற்கின்ற போதும் சரி, அமித்ஷா இடத்துல ஒரு ப்ளோ சார்ட்டே போட்டு கொடுத்தார். அந்த ப்ளோ சார்ட் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எப்படி அரசியல் பண்ணணும், யாருடன் கூட்டணி வைக்கணும், அது மாதிரி தமிழகத்தில் கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும், யாரெல்லாம் கட்சியில் முதல்ல சேர்க்கணும், பிறகு கட்சியிலேருந்து சில பேரை ஃபில்டர் பண்ணி எப்படி வெளியேற்றணும், அதற்கு பிறகு கட்சியை எப்படி தூய்மைப்படுத்தணும், எப்படி கட்சியை ஆக்டிவாக கொண்டு போகிறது என்று சொல்லிட்டு மொத்தமாக சார்ட்டு போட்டு அமித்ஷா கிட்ட கொடுத்து தமிழக அரசியல் களமானது திராவிட கட்சிகள் கையில் எப்படி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க என்ற எல்லா விவரத்தையும் அண்ணாமலை அவர்கள் தான் புள்ளி விவரத்துடன் அமித்ஷா கிட்ட கொடுத்தாரு. இப்படி தமிழக அரசியல் தொடர்பாக டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரிந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளலை. அதுதான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அழைப்பு வந்தது, ஆனால் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அழைப்பு வந்தும் கலந்து கொள்ளவில்லை என்றால் தேசிய தலைமையானது நடவடிக்கை எடுக்கும்.
எடுத்தா எடுக்கட்டும் போயா, நான் அரசியலே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளவில்லையா? இல்லை முக்கிய தலைவர்கள் போயிருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதற்கு பிறகு வந்து நாம் அடுத்த ஆலோசனை கூட்டத்துக்கு கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாரா என்னவோ தெரியல. அவர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கல. தமிழ்நாடு அரசியலை பற்றி தெரிந்தவர், ஏற்கனவே தலைவராக இருந்தவர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கலந்து கொண்டிருக்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலை அவருக்கு தான் தெரியும். அவர் தான் நிறைய பொறுப்பாளர்களை வந்து நியமித்தார். அந்த பொறுப்பாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாஜகவில் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அண்ணாமலையை கூப்பிட்டு தான் ஆலோசனை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போல. அதிருப்தியா, அழைக்கவில்லையா என்று தெரியல, இல்லை அரசியல் களத்தை விட்டு ஒதுங்க போகிறாரா என்றும் நமக்கு தெரியல. அதற்கு பிறகு சிபி ராதாகிருஷ்ணன், தனிப்பட்ட மரியாதை உண்டு நம்ம அண்ணாமலைக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவியேற்பு விழாவுக்கு எல்லாரும் போனாங்க, ஆனால் அண்ணாமலை போகவே இல்லை. ஏன் போல என்று தெரியல. கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் தமிழக வரலாற்றில் ஒரு தமிழன் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்கின்றார். இத்தனைக்கும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், திருப்பூரில் இருக்கக்கூடியவர், கரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர். ஸோ அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை ஏன் தவிர்த்தார் என்ற விஷயமானது தெரியல. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு மத்தியில் நேற்று அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த அறிக்கையில் எங்கேயுமே வந்து அண்ணாமலை IPS என்று தான் போட்டிருக்கின்றார். ஆனால் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் என்றோ பாஜகவினுடைய தேசிய செயற்கை உறுப்பினர் என்றோ அவர் அந்த இதுவில் போடவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட விவரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காருப்பா. நிலம் நான் எங்கே வாங்கியிருக்கேன், எப்படி வாங்கியிருக்கிறேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரூபாய்க்கு பதிவு பண்ணியிருக்கிறேன், அந்த நிலத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் நான் யாருக்கு கொடுத்துருக்கேன், யார் போய் பதிவு பண்ணாங்க, இந்த நிலத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது என்ன தொழில் செய்ய போகிறேன், ஸோ என் மீது அவதூறு பரப்பிட்டுருக்காங்களே அவங்களுக்கு விளக்கம் அளித்து விட்டேன். இந்த ஆர்வ கோளாறு காரணமாக அடுத்த மீது அவதூறு பரப்பத்தெல்லாம் விட்டுவிட்டு வன்மத்தை கக்கிறதை விட்டுவிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா 24 மணி நேரம் என்னையே நோண்டிக்கிட்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வேலையெல்லாம் விட்டுட்டு வெட்டியாக இருக்காதீங்க. விளக்கம் அளிச்சுட்ட பிறகாவது நீங்கள் ஒழுங்காக வேலையை போய் பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தை பார்ப்பீங்க, உங்கள் தொழிலை பார்ப்பீங்க என்பதுக்காக தான் விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அது அண்ணாமலையுடைய முழுக்க தனிப்பட்ட விவரம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் என்பதனால தான் அவர் நிலம் வாங்கினது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்குது. அவர் முன்னாள் பாஜக தலைவராக இல்லை என்றால் இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் நிலம் வாங்குறாங்க. அத்தனை பேருமையா வந்து ஏன் நிலம் வாங்கினா, எங்கேயா துட்டு வந்தது அப்படின்னா வந்து கேட்டுருக்காங்க? கிடையாது. அதனால் பாஜக அடையாளம் இருப்பதனால தான் அண்ணாமலை அவர்கள் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டார். அதனால் அண்ணாமலை இந்த அறிக்கையை பாஜகவுடைய லெட்டர் பேடில் வெளியிட்டிருக்க வேண்டியது கிடையாது. ஆனால் இந்த அரசியல் களத்தில் அடையாளப்படுத்தின பாஜக பெயரை குறிப்பிட்டிருக்கலாமே. அண்ணாமலை லெட்டர் பேர் தான் கீழே வந்து பாஜக முன்னாள் தலைவர், இல்லை பாஜக தேசிய செயற்கை உறுப்பினர் அப்படின்னு போட்டு அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாமே. என்ன குறைஞ்சி போச்சு? ஏன்னா அந்த அறிக்கையில் அரசியல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் இருக்குது. அண்ணாமலையே குறிப்பிட்டிருப்பாரு, நான் அரசியல் களத்தில் நேர்மையாக இருக்கக்கூடியவன், என்றைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தனோ அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நேர்மை மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்திருக்குது. அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் செயலில் காட்டியிருக்கேன் அப்படின்னு அதில் அரசியல் பற்றியும் சொல்லியிருக்கின்றார். நான் என்னுடைய கட்சி பதவியை வைத்து எங்கேயும் துஷ்பிரயோகம் செய்யலை என்ற விஷயத்தை அழகாக புட்டு வச்சுருப்பார். ஸோ அந்த அறிக்கையில் அரசியல் பேசாமல் இல்லையே, அரசியல் பேசியிருக்கின்றாரு, அரசியலை தவிர்த்து விடலையே. அதனால் அரசியலை தாண்டி நான் சமூக பணி செஞ்சிட்ருக்கேன், இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிடுகின்ற பொழுது பாஜகவுடைய தேசிய செயற்கை உறுப்பினர்னு போட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், இல்லை முன்னாள் தலைவர் என்று போட்டு வெளியிட்டிருக்கலாம். ஆனால் பாஜக என்ற பெயரை மட்டுமே ஏன் தவிர்க்கணும்? தனிப்பட்ட விவரங்கள் என்கின்ற பொழுது அண்ணாமலையை IPS மட்டுமா பார்க்குறாங்க, IPS மட்டுமா பார்க்குறாங்க, முன்னாள் பாஜக தலைவர் என்று தானே பார்க்குறாங்க. ஸோ அதனால் அறிக்கை வெளியிடுகின்ற போது பாஜக பெயரை தவிர்த்திருக்கின்றாரே, மெல்ல மெல்ல அரசியல் விட்டு ஒதுங்குகின்றாரோ, அகில இந்திய தலைமைக்கும் கட்டுப்பட மாற்றாரு, தமிழ்நாட்டு தலைமைக்கும் கட்டுப்பட மாற்றாரு, அரசியல் களத்திலும் அவர் இல்லை. இரண்டாவது தொழில் தொடங்க போகணும்னு சொல்லிவிட்டார். அதனால் மெல்ல மெல்ல அரசியலை விட்டு விலகுகின்றாரா அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அமைதியாக இருக்கின்றார், இல்லை என்று சொல்லலை. தேசிய தலைமை எப்போது கட்டளையிடுகின்றதோ அப்போது அவருடைய ஆவேசத்தை பார்க்கலாம். ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்துக்கு உள்ளாக்க வேண்டும்.
ரெண்டாவது, ஐயோ அண்ணாமலை அரசியல் இருக்க போகிறது இல்லையா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், மன சோர்வை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக பாஜகவில் இப்போ யார் தலைவராக இருக்காங்களோ இல்லை அடுத்த ஆளுமை யாரோ பாஜகவில் அவங்க பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி அரசியலுக்கு முழுக்கு போட போகிறார் அண்ணாமலை என்று அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியலும் விவசாயமும் இரு கண்கள். அண்ணாமலை எப்படி அரசியலை சேவையாக நினைக்கின்றாரோ அதே மாதிரி இயற்கை வேளாண்மையும் சேவையாக நினைக்கின்றார். அதனால் இந்த ரெண்டு சேவைகளும் ஒரு சேர பார்த்தீங்கன்னா கொண்டு செல்வார். எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அண்ணாமலைக்காக நீங்கள் எப்படா கவலைப்பட்டிருக்கீங்க, இப்போ மட்டும் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை ஆதரவாளர்கள் நம்மளால் பார்க்க முடிகிறது. திட்டமிட்டு சதி அண்ணாமலை அவர்கள் அரசியல் விட்டு ஒதுங்க போகிறார் என்று சொல்கிறதெல்லாம் அவர் சொன்னாரா? துணிச்சலாக எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர், துணிச்சலாக எதுவும் சொல்லக்கூடியவர். அவர் சொல்லாத போது ஏன்டா கருத்தை உருவாக்குறீங்க நீங்களே கற்பனையா அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை ஆதரவாளர்களும் இருக்கின்றார்கள். ஸோ நடக்கின்ற நிகழ்வெல்லாம் பார்க்கின்ற போது மெல்ல மெல்ல அரசியல் விட்டு ஒதுங்குகின்றாரோ என்ற எண்ணம் நமக்கு இருந்தது. அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி நண்பர்கள்.